அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னீங்கன்னா, மகர லக்னம். சரிங்களா? லக்னம் மகரமாகி அந்த மகர லக்னத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால், அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயல் உள்ளவராக இருப்பார்? எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாங்களா? அதுக்கு முதல்ல 1938 அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்க நாட்டுல செவ்வாய் கிரகம் குறித்த ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு பார்க்கலாங்களா? அமெரிக்க நாட்டு ரேடியோ ஒரு செய்தி சொல்லுது. செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பச்சை மனிதர்கள் எல்லாம் என்னங்க, செவ்வாய் கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பச்சை மனிதர்கள் எல்லாம் பூமிக்கு வந்து இறங்கிட்டாங்க, பூமிக்கு படையெடுத்து வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் விண்கலத்துல வந்து அமெரிக்காவில் இறங்கி அமெரிக்க நாட்டில் இருக்கிற மக்களை எல்லாம் தாக்கிட்டு இருக்கிறாங்க, தாக்க தொடங்கிட்டாங்க, தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அமெரிக்க மக்கள் எல்லாம் உங்களோட உயிரை காப்பாத்திக்கு எங்காவது ஓடி ஒளிஞ்சுக்காங்கன்னு ரேடியோவில் செய்தி சொல்றாங்க. அமெரிக்காவை அலருது, மக்கள் எல்லாம் பறக்கிறாங்க உயிரை காப்பாத்திக்கிறது. கார்ல போயிட்டு இருக்கிறவங்க அந்த கார் ரேடியோல அந்த செய்தி கேட்டு கார் நிறுத்திட்டு ஓட்டம் எடுக்கிறாங்க, தப்பிச்ச பொழைச்சான்னு. ஆனா சில நிமிடங்கள்ல இது பொய்யான செய்தி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது ஏன் அந்த ரேடியோல அப்படி ஒரு செய்தி சொன்னாங்கன்னா, ரேடியோவில் ஒலிபரப்பாயிட்டு இருந்து ஒரு நாடகத்துக்கு ஒரு பரபரப்பான விளம்பரத்துக்கு இப்படி ஒரு டெக்னிக் கையாண்டாங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு உண்மை என்னது தெரியுங்களா? அதுக்குள்ள இருக்கிற உண்மை, நம்மெல்லாம் எப்படி நம்ம ஊர்ல நிலாக்குள்ள உட்கார்ந்து பாட்டி ராட்டை சுத்தி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நான் நம்பிட்டு நினைச்சிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி அமெரிக்க நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் செவ்வாய் கிரகத்துக்குள்ள பச்சை கலர், சரிங்களா, பச்சை நிறத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த செவ்வாய் செக்க சிவந்த சிவந்த கிரகம் இல்லைங்களா? ரத்தத்திற்கு காரணமான ரத்த கலர் கொண்ட சிவந்த கிரகம் செவ்வாய். ராத்திரியில் வந்து சிகப்பு புள்ளியா தெரியுமாமா செவ்வாய், சரிங்களா? அப்படிப்பட்ட செவ்வாய் மகர லக்னத்தில் அமர்ந்தால் எந்த மாதிரியான செயல்களையும் பலன்களையும் ஜாதகருக்கு தருவார்? மகர லக்னத்துக்கு அவர் வந்து 4-11 குடையவராகிறார் இல்லைங்களா? 4ஆம் பாவகாதிபதி 11ஆம் பாவகாதிபதி. மேசத்துக்கு 4ஆம் அதிபதி ஆகிறார், மேச வீட்டுக்கு அதிபதியா 4ஆம் அதிபதி ஆகிறாரு. விருச்சிக வீட்டுக்கு அதிபதியா 11ஆம் அதிபதி ஆகிறார். 4-11 குடையவராகி செவ்வாய் பகவான் மகர லக்னத்தில் உட்கார்றப்போ 4ஆம் பாவத்து 11ஆம் பாவத்துடைய பலன்கள் எல்லாம் அப்படியே அந்த ஜாதகருக்கு மொத்தமா கிடைச்சு, குறைவில்லாம கிடைச்சு. அவர் எப்படிப்பட்டவருங்கிறது அப்புறம் பார்க்கலாங்க. என்ன பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தரலாம், சரிங்களா? 4ன்னு என்னங்க, வீடு வாகனம் சொத்து சோகம் இல்லைங்களா? அது அப்படியே கிடைக்கும், சிறப்பாக கிடைக்கும். மகர லக்னத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிற அந்த ஜாதகருக்கு 4ஆம் பாவத்துக்கு உண்டான வீடு வாகனம் சொத்து சுகம், சரிங்களா, குறிச்சுக்காங்க. வீடு சொத்து வாகனம் சுகம் எல்லாமே சிறப்பா கிடைக்கும். இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா 4ஆம் பாவத்துக்குள்ளேயே உற்பத்தி தொழில் இருக்குது, தோட்டம் துறவு காடு கரை கிணறு ஆடு மாடு எல்லாம் 4க்குள் இருக்குது இல்லைங்களா? அந்த 4க்கு சொந்தக்காரரான செவ்வாய் பூமிக்கு காரகராகிறார் இல்லைங்களா? அதோட விவசாயத்துக்கு காரகர் செவ்வாய். ஏக்கரா கணக்குல தோட்டம் துறவு வச்சு விவசாய பூமி வச்சு கால்நடைகள் வச்சு சிறப்பா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட யோகத்தை செவ்வாய் தருவார். ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி பூமிகாரராகி விவசாயத்திற்கு காரணமாகி லக்னத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பல ஏக்கராக்கு சொந்தக்காரராக பல கால்நடைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விவசாயியாகவும் ஆக்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் மகர லக்னத்திற்கு தருவார், சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அவர் 11ஆம் அதிபதி ஆகிறாருங்களா? 11ஆம் அதிபதி, இந்த 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா ஜோதிர்விதி என்ன சொல்லுது தெரியுங்களா? லாபம் வெற்றி செல்வம் எல்லாம் தேடி வரும். லாபம் வெற்றி செல்வம் அந்த செயலை தேடி வரும்னு ஜோதிட விதி சொல்லுது. அது எந்த அடிப்படையில் அப்படின்னீங்கன்னா, அந்த ஜாதகர் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, எந்த வேலை செஞ்சாலும் சரி, எல்லாமே லாபகரமாகும். 11ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்தா அவருக்கு சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, எல்லாமே அவருக்கு சிறப்பா லாபகரமாகும், சரிங்களா? இப்போ செவ்வாய் வந்து 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்றார் மகர லக்னத்துல. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருங்க? சனி பகவான். சனி பகவான் யாருங்க? தொழில்காரகன். உலகத்துல எந்த தொழில் யார் செஞ்சாலும் எல்லா தொழிலுக்கும் பேசிக் அடிப்படை சனி பகவான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட தொழில்காரர்களுடைய வீட்டுல
செவ்வாய் பகவான் வந்து அமரும் போது செவ்வாய் சார்ந்த தொழில் கூட செய்யலாம். அப்படிப்பட்ட அமைப்பு கூட ஏற்படலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவானுங்களா, லக்னாதிபதி சனி பகவான், அதோட 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இல்லைங்களா? வருமான ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆகிறார் மகர லக்னத்துக்கு இல்லைங்களா? லக்னாதிபதியாகி வருமான ஸ்தானாதிபதியாகி தொழில்காரருமா இருக்கிற போது சனி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம். சரிங்களா? மகர லக்னக்காரங்க. அப்படி இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படலாம். ஏன்னா அவரு தான் 10ஆம் அதிபதி. மகர லக்னத்துக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி, சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் பாவ அதிபதி, அரசு வேலை குறிக்கக்கூடிய 10ஆம் அதிபதி. அதோட பாத்தீங்கன்னா அவரு மகர லக்னத்துக்கு பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதிங்கிற 5ஆம் அதிபதிங்கிற யோகாதிபதி ஆயிடுறார். அந்த அடிப்படையில 10ஆம் அதிபதியா ஜீவனாதிபதியாம இருக்கிற போது சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராகவும் இருக்கலாம், அல்லது அரசு வேலை செய்யக்கூடியவராகவும் இருக்கலாம். சரிங்களா? இது போக புதன் 6ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா? மகர லக்னத்துக்கு வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதியை புதன் வர்றார் மகர லக்னத்துக்கு. அப்போ புதன் சார்ந்த வேலை செய்யக்கூடியவராகவும் அந்த ஜாதகம் இருக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நீங்க இன்னொன்னு பாருங்க, இந்த இடத்துல எப்படி சுக்கிர பகவான் வந்து யோகாதிபதியாகி பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதிங்கிற யோகாதிபதியாகி 5ஆம் அதிபதியாகி ஜீவனக்காரங்கிற 10ஆம் அதிபதியுமாகிறாரோ, சொந்த தொழிலை குறிக்கிற அரசு தொழிலை குறிக்கிற அரசு வேலையை குறிக்கிற அதிபதி ஆகிறாரோ, அதே மாதிரி புதன் வேலையை குறிக்கிற 6ஆம் அதிபதி மட்டுமல்ல 9ஆம் அதிபதி திரிகோண ஸ்தானாதிபதிங்கிற யோகாதிபதியா மாறுறாரு மகர லக்னத்துக்கு. சரிங்களா? இந்த அமைப்புல ஒண்ணு செவ்வாய் சார்ந்த தொழில் செய்யலாம். சரிங்களா? அல்லது சனி பகவான் சார்ந்த தொழில் செய்யலாம், அல்லது சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்யலாம் இல்லைங்களா? அல்லது புதன் சார்ந்த வேலையோ தொழிலும் செய்யலாம். எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும், அது செவ்வாய் கிரகத்தை சார்ந்த தொழில்களாக இருந்தாலும், சனி பகவான் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும், சுக்கிர பகவான் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும், அரசு வேலையாக இருந்தாலும், புதன் பகவான் சார்ந்த தொழிலாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், அது மகர லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற ஜாதகருக்கு மிக அற்புதமான சிறப்பை, யோகத்தை தரும். லாபகரமாக இருக்கும். செல்வம், வெற்றி, அந்தஸ்து எல்லாமே மிகச் சிறப்பாக அமையும். வீடு, வாகனம், சொத்து, சுகம் பிரமாதம் அமையும். பிரமாதம் அமையும். கொடுத்து வைத்தவர்கள். இது எல்லாம் பொருட்காரத்துவ பலன்கள். சரிங்களா? பொருட்காரத்துவ பலன்கள் அற்புதமா கிடைச்சிடும். உயிர்காரத்துவ பலன் லக்ன ஜாதகரை குறிக்கிறதுங்களா? ஜாதகரை குறிக்கிறதா? உயிர்காரத்துவ பலன் செவ்வாய் கை வைப்பார். எப்படி? பயங்கரமான கோபத்தை கொடுத்துருவார், குணத்தை கெடுப்பார். இதுதான் பொருட்காரத்துவ பலன். டாப் 4-11 குடையவர் அற்புதமா கொடுத்துருவார். ஆனா உயிர்காரத்துவ குணத்தை கெடுத்துருவார். செவ்வாயோட தன்மைன்னா என்னங்க? செவ்வாயோட தன்மைன்னா என்னங்க? தைரியம், கோபம், அவசரம், ஆத்திரம், ஆங்காரம், தான் தான் எல்லாம் முன்னணிங்கிற தன்மை, விவேகமின்மை, இந்த செவ்வாயோட தன்மை. ஜோதிடம் சொல்லியிருக்கிற செவ்வாய் கொடுத்திருக்கிற தன்மைகள். அப்புறம் லக்னத்துல இருந்தா அது உச்சம். மகர லக்னத்துல உச்சம் சாதாரணம் இல்லைங்க. அப்படியே அப்படி அதாவது குதிரை வேக பாய்ச்சல்னா அது செவ்வாய். சிறுத்தை புலி வேகம்னா செய்ய புயல் வேகம். வேகம்னாலே செவ்வாய். துடிப்பாட்டல், துப்பாக்கியில இருந்து அப்படி துடிச்சு போதல்களா, குண்டு தோட்டா, அதை போன்ற வேகம் படைத்தவர். காங்கேயம் காளை போன்ற அப்படியே ஆர்ப்பரிக்கக்கூடியவர் செவ்வாய். உச்சமாயி மகர லக்னத்தில் உட்கார்ந்தா கடூரமான கோபக்காரரா, தைரியம், அதீத தைரியம் இருக்கும். அதீத தைரியம், கர்ண கடூரமான கோபம், கோபக்காரர், சண்டைக்காரர், அவசரக்காரர், ஆத்திரக்காரர், இப்படித்தான் இருப்பார். ஆனா புயல் போன்ற வேகம் இருந்தாலும், மகர லக்னத்தில் செவ்வாய் உச்சமாய் இருக்கிற போது வேகம் இருந்தாலும், அந்த வேகத்திற்கேற்ப விவேகம் இருக்காது, விவேகம் குறைவாக இருக்கும் என்று சொல்லி, இந்த பலன் எந்த அளவுக்கு இருக்கும்? கூடலாம், குறையலாம், அல்லது ஜாதகருடைய செயல்களில் பெரும் மாற்றம் கூட ஏற்படலாம். அதெல்லாம் அவரவருடைய ஜாதகத்திலே அமைந்திருக்கக்கூடிய
கிரகங்களை பொறுத்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் கும்பலகணத்தில் புதன் பகவான் இருந்தால் என்ன பலன், அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவர் என்பதை எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.